முதல்வர் விஜய் அவர்கள் வந்து சிங்கப்பெண் அப்படின்ற ஒரு சிறப்பு அதிரடி படையை வந்து ஒன்று உருவாக்கியிருக்காரு. ஆனால் செல்வி ஜெயலலிதா அம்மையார் வந்து 1992 ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, அப்பயே வந்து ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன், அனைத்து மகளிர் காவல் நிலையம்னு கொண்டாந்தார். ஒவ்வொரு காவல் நிலையம்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சிறப்பு படை ஒன்று இருந்துனே வந்துட்டுருக்கு, அது எக்ஸிஸ்ட் ஆகிட்டுருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி ஒரு அதிரடி படை ஒன்று வந்து சிங்கப்பெண்ணே அப்படின்னு ஒரு பேரொண்டி மாற்றி கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்கா? ஏன்னா இருக்கக்கூடிய இந்த ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனை நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணலாமே, அதுவே ஸ்ட்ராங்காக பண்ணலாமே, அதை விட்டுட்டு ஏன் இப்படி ஒரு இது கொண்டாந்தீங்க? இல்லை, அதாவது பொதுவாகவே நீங்கள் முதல்ல சொன்னதுக்காக சொல்கிறேன். அதாவது உடன்பாடு இல்லைங்கிறது வந்து புதிய அரசை வந்து 10 நாள் 15 நாளுக்குள்ளே 6 மாதம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. சிங்கப்பெண் திட்டம் வந்து ஜெயலலிதா அம்மையார் கொடுக்கும்போது அவங்களுடைய பெரிய திட்டமே என்னென்னா 92 சிறப்பு மகளிர் காவல் நிலையம், அது மாதிரி அடுத்த 2001 வரும்போது தொற்று குழந்தை திட்டம், இதெல்லாம் வந்து அவங்களுடைய முக்கியமான திட்டங்கள். ஆனால் இதை ஏன் இங்கே வந்து சிங்கப்பெண் திட்டத்தை ஏன் இப்போ முதலமைச்சர் விஜய் கொண்டு வரணும் அப்படின்னா, அதுக்கு பிறகு பெரிய அளவில் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணல. ஏன்னா அடுத்தடுத்த ஆட்சிகளில் அது வந்து மகளிர் காவல் நிலையம் மட்டுமே இருந்ததே தவிர அதில் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்படுறதுக்கு முடியலை. இன்னொன்று, போலீஸாகவே இருந்து போகிறத விட ஒரு மஃப்டியில் அந்த ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு புதிய முயற்சி தான் அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வரும்போது மஃப்டியில் கொண்டு வரல. அவங்க வந்து மகளிர் காவல் நிலையத்தை கொண்டு வந்தாங்களே தவிர மகளிருக்காக வேணும்னு நினச்சாங்களே தவிர, மகளிர் நிறைய இடங்களில் வந்து இப்போது அங்கங்கே பாலியல் வன்முறைகள் நிறைய நடந்துருக்கு. திமுக ஆட்சியில் வந்து முக்கியமான விஷயமே வந்து போதைப் பொருளும் பாலியல் வன்முறைகளும் தான். அப்போது அதை ரெக்டிஃபை பண்ணணும்னா அவர் வந்து சிங்கப்பெண் திட்டத்தை மறைமுகமாக அதை கூடவே அவங்க யார் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரோ அவங்களுக்கு அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க மஃப்டியில் இருக்கவங்க உடனே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தானே தவிர